பராசர் ஜோதிட மணிமண்டலத்தில் பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும், இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் கரூர் அஸ்வமணி மேகலையின் அன்பான வணக்கம். அதாவது ஒரு ஜாதகம் பதிவிட்டு மற்றவர்களுக்கு கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது மட்டுமல்ல, இந்த ஜாதகத்தில் ஏதாவது ஒரு புரிதல், ஏதாவது ஒரு ரூலு நமக்கு அது பயன்படுமா அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. ஒரு ஜாதகம் 40 வயசு ஆகுது, ஒரு ஆண் மகனுடைய ஜாதகம், விருச்சக லக்னம், விருச்சக ராசி. ஒரு அற்புதமான ஒரு அம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம் அட்டமாதிபதி சாரம்னு எடுக்கிறதா இல்லை யோகாதிபதியினுடைய சாரம்னு எடுக்கிறதா? பர்த் யோகி புதன் லக்ன கேட்டையிலேயே இருக்கு. சந்திரன் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கு. சுக்கிரனும் கேட்டையில தான் இருக்காரு. அப்போ யோகாதிபதியுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் நடந்த திசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 40 வயசாக இருந்தாலும் 2ஆம் அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. 2004 இவர் ஹைதராபாத் போயிடுறாரு. 2004 ஹைதராபாத் போயிடுறாரு. ஊரு திண்டுக்கல் போயிடுறாரு. இவர் போய் கிட்டத்தட்ட இப்போ 2004ன்னு என்ன, 2014, 2024, 20 வருஷங்கள் இல்லையா? 20 வருஷங்கள் ஹைதராபாத் வாழ்க்கை அப்படிங்கிறத வச்சுக்கலாம். 2004 போய் அங்கே கடைகளுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், கடன் நடத்துறது, கடன் டெய்லியும் அன்றாட வசூல் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சு ஒரு படிப்பறிவில் பார்த்த பாமரன் மாதிரி, படிப்பறிவே இல்லாமல் ஒரு பாமரன் தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவரமே இல்லாத ஒரு ஆள் அப்படி அப்படி இருப்பார். ஆனால் கடவுள் பாருங்க, புதன் திசை யோகாதிபதி திசை, ஆனால் அவர் 8-11 விபரீத ராஜயோகத்துக்கு உண்டான விஷயம். அப்போது தன்னுடைய ஸ்டேட்டை விட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் தான் ஒரு தொழில் பண்ணி அங்கே ஒரு பார்ட்னரோட சேர்ந்து போய் அவங்க ஊர்க்காரரை வச்சு அங்கே போய் அது சம்பாரித்து கிட்டத்தட்ட காசு பணங்கள் 2 ஜோப்புலையும் லட்சக்கணக்கில் பணம் வைத்திருந்தது. 2004 நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ லட்சக்கணக்கில் வச்சுருந்துருக்காங்கன்னா எப்படி இருந்திருக்கும்னு பாருங்கள். அப்போ ஒரு 3 கடை, நீ 3 கடை வச்சுக்கோ, பார்ட்னர்ஷிப் போட்டு உழைக்கிறாங்க, நீ 3 கடையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கடைகளை பிடிக்கிறாங்க. அதில் ஒரு 30 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அந்த 3 கடையில் வசூலை பண்ணி 9 லட்சம் சம்பாதிக்கிறாரு. கல்யாணம் பண்ணுறாரு. 4 பெண் குழந்தைகள் பிறக்கிறது. நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன், ஏன்னா ஆடியோ நீளுது. அதனால 4 பெண் குழந்தைகள் பிறக்குது. இப்போ நல்ல ஒரு செல்வாக்கு, குழந்தைகளுக்கு அவ்வளவு ஒரு செல்வாக்காக வளர்த்திருக்காங்க. இந்த பணம் சம்பாதிச்சோடனே 30 லட்ச ரூபா மிச்சம் ஆனோடனே என்ன பண்ணியிருக்காரு, அதே பார்ட்னர்கிட்ட இந்த கடையை கொடுத்து அவர்கிட்டையே மீண்டும் அந்த பணத்தை கொடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா கடைகள் கேட்குறாரு. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4 கடையை கொடுத்து மொத்தம் 7 கடை அவருக்கு கொடுக்குறாரு. எழுதி வாங்குறாரு. அதோடு 70 லட்ச ரூபா கடன் வாங்குறாரு. விதியை பாருங்கள். யோகாதிபதி எப்படி வேலை செய்கிறது என்றால், அட்டமம் சொல்லக்கூடிய புதனினுடைய காரகமும் சேர்ந்து புகுந்து கொள்கிறது. அதுதான் அங்க இருக்கிற விஷயம். 8-11 விபரீதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உணராமல் 30 லட்சத்தை வச்சு 70 லட்சம் மறுபடியும் கடன் வாங்கி 1 கோடி ரூபாய் கொடுத்து அந்த 4 கடைகளையும் வாங்குறாரு. மொத்தம் 7 கடை. இது என்ன ஆகுது, காலப்போக்கில் கொடுத்த உடனே இன்னொருத்தன் வர்றான் வசூலுக்கு. நான் வாங்கின கடைக்கு நீ எதுக்கு வர்றேன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவனுக்கும் அந்த 5 கடையை கொடுத்த மாதிரி 2 கடையை தவிர மிச்சம் 5 கடையை இன்னொருத்தனுக்கும் வித்துறாரு. அதே மாதிரி 1 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு இவர் என்ன பண்றாரு, பணத்தையெல்லாம் இவர் அப்புறம் அதுக்கு மேலே இவர் அந்த பார்ட்னர் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாருன்னு பாருங்க. அவர் எல்லாமே நல்லா ஊரில் செட்டில் ஆகி நல்லா லட்சக்கணக்கில் தோட்டங்காடு, இடம், போக்குவரத்து இதெல்லாம் நிறைய வாங்கி போட்டுட்டு, நான் சொந்த ஊருக்கு போகிறேன், எனக்கு வயசாயிடுச்சு, நான் போய் என் பேர பிள்ளைகளோட வாழ்கிறேன், என்னால் இனிமேல் இங்கே இருக்க முடியாதுன்னு கிளம்பிடுறாரு. அப்போது இதே மாதிரி 2-3 பேர்த்துக்கு விற்றுட்டு போயிடுறாரு. இவனுங்க ஒருத்தனுக்கு சண்டை கட்டிட்டு கிடக்குறாங்க. திருப்பி எல்லாரும் சேர்ந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு போகும்போது ஊரில் இருக்கிறவங்க இங்கே வாங்க பஞ்சாயத்து பண்ணிக்கலாங்கிறாங்க. சொந்த ஊருங்கிறதுனால இங்கே வாங்க நம்ம பேசி முடிச்சுக்கலாம், பணத்தை வாங்கி தந்துடுறேங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த போகக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த எதிர்த்து அப்படி சண்டை கட்டிட்டு இருந்தார்ல, அவர் இறந்து போயிடுறாரு கொரோனா ஃபீல்டில்.
நம்மோட சேர்ந்து எனக்கும் பங்கு இருக்குதுன்னு வந்த பங்குதாரர் இறந்து விடுகிறார். திருப்பி இன்னைக்கு வரைக்கும் அந்த கொரோனாவுக்கு அப்புறம் அந்த கடை எனக்கும் ஓட்டம் இல்லாமல் போகுது. அந்த கடை எனக்கும் வேண்டாம், நான் போட்ட பணத்தை மட்டும் கொடுங்க, எனக்கு கடன் ஆயிடுச்சு. இப்போ அந்த 1,00,00,000 ரூபாய் கடன், போட்ட 30 லட்சம் ரூபாயும் இல்லாமல் 1,00,00,000 ரூபாய் கடன் இன்று 2 கோடியாக மாறி நிற்கிறது. அது மட்டுமல்ல, இது ஒரு வகையில பார்க்க போனா நமக்கு ஒரு திசாபுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம், லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அவயோகியாகி பூர்வ புண்ணியத்தில் அமர்கிறது. அவயோகியாகி லக்னாதிபதி பூர்வ புண்ணியத்தில் ஆளு நல்ல ஆளு. ஆனா ராகு கூட இருக்கும்போது அந்நிய தேசத்துல சென்று அவரை வாழ்க்கையை காட்டுகிறது. காலசர்ப்ப தோஷம். வெளி ஸ்டேட் சென்ற உடனே அவருக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை தருகிறது. அதை பயன்படுத்தி கொள்ளாமல், அவர் எப்படி தன்னுடைய சொந்த ஊர்ல தோட்டங்காடு வாங்குறாரோ அதே மாதிரி இவரும் வாங்கியிருக்கணும். ஆனா ஒரு பக்குவம் இல்லாதவர்களுக்கு, அனுபவம் இல்லாதவர்களுக்கு அந்த காசு சம்பாரிச்சாலும் வச்சு பொழைக்கிற கெப்பாசிட்டி இல்லைங்கிற விஷயம் இந்த ஜாதகத்துல மறுபடியும் எனக்கு புரிய வைத்தது. இதை நான் அப்படியே சொன்னேன். சம்பாரிச்ச காலத்துல தம்பிக்கு 10 லட்சம், அண்ணனுக்கு 10 லட்சம், அக்கா தங்கச்சிக்கு 10 லட்சம், மாமனார் மாமியாருக்கு காசு 10 லட்சம், மச்சனனுக்கு காசு, கல்யாணம் பண்ணி வச்சது, கொழுந்தியாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அத்துணையும் இந்த 10-15 வயது காலத்தில் சம்பாதித்த அனைத்தையும் குடும்ப நபர்களுக்கு, கேட்பவர்களுக்கு, நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வாரி வழங்கியிருக்காரு. இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கடையும் வேண்டாம், எனக்கு கொடுத்த பணத்தை கொடுங்க, கொடுத்த பணத்தை கொடுங்கன்னு சொந்த ஊருக்கு வந்து அந்த கடையும் சாத்திட்டு, வேறவனை மறுபடியும் செத்து போனவன் இல்லாமல் வேறவன் மறுபடியும் வசூலுக்கு வரும் பொழுது 2 கடையை பூட்டி விட்டு, யாருக்கு இந்த கடை கிடையாதுன்னு பூட்டிட்டு சொந்த ஊருக்கு வந்துட்டாரு. ஏன்னா அங்கே கடன் தொல்லை தாங்க முடியாமல் இங்கே வந்துட்டாரு. கேது திசை வந்த உடனே அதனுடைய கருமாவை புரிய வைத்துள்ளது. பாதகாதிபதி சாரம் சும்மா விடுமா? அந்த கேது 11ஆம் இடத்துல இருக்காரு, கடன் ஸ்தானத்துல. கடனால் அவஸ்தைப்பட்டு ஓடி ஒளியுது மாதிரி சொந்த ஊர்ல வந்து கிராமத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டாரு. இங்கு தாய் தந்தைக்கு காசு கொடுத்த தாய் தந்தையும் ஏதாவது வேலைக்கு போய் சும்மா உட்காந்துக்கிட்டு நான் சோறு போட முடியுமான திட்டும் நிலை அங்கு வருகிறது. அண்ணன் தம்பி எல்லாம் எவ்வளோ நாளைக்கு உதவி பண்ண முடியும்? ஒரு 1000 ரூபா கொடுக்கலாம், 10,000 ரூபா கொடுக்கலாம். காலத்துக்கு சோறு போட முடியுமா? இன்னும் குழந்தைகளை ஒரு ஸ்கூல் அனுப்ப முடியல. 11 வயசு முதல் குழந்தை, அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா 2 வயசு குழந்தை வரைக்கும் இருக்குது. 4 பெண் குழந்தைகள். அங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து கூட்டிகிட்டு வந்து இப்போ 2 வருடமாக ஸ்கூலில் சேர்த்தாம வச்சிருக்காரு 4 பெண் குழந்தைகளையும். கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்து இந்த சுக்கர திசை ஆரம்பித்தவுடன் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்து ஏன் வந்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, பண தேவை, சாப்பாடு இல்லைங்க, கொடுமை பாருங்க, சோத்துக்கு இல்லைங்க, நான் ஒரு நேரம் தான் நாங்கள் சாப்பிட்றோம், சாப்பாடு இல்லை எங்களுக்கு, நான் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவது பிள்ளைய அப்படின்னு கேட்கும்போது, அவங்க கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புங்க, ஹாஸ்டலில் போடுங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் ஹாஸ்டல் இருக்குல்ல அங்கே போடுங்க, நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுவும் அவருக்கு பிடிக்காம, காசு எவனாவது கொடுத்தானா என் பிள்ளைகளை காப்பாற்றலாம், என் பிள்ளைகளை நல்லா காப்பாற்றுவேன்னு எழுதிட்டு இருக்காரு. எங்கள் அம்மாவை கொடுத்தேன், எங்கள் மச்சனனுக்கு கொடுத்தேன், எங்கள் மாமனாருக்கு கொடுத்தேன். ஒருத்தன் என்னன்றான், அவங்களுக்கு கொடுத்துல முதல்ல அவங்க காசை வாங்க, அப்புறம் நான் தர்றேங்க. இப்படி உறவுகளும் பணத்தை கேட்கும் பொழுது பகையாகி நிற்கிறது. அவங்க அம்மா அப்பா தோட்டங்காட்டில் தான் இருக்காங்க, பாடுபட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் கஞ்சி குடிக்கிறதே பெரிய விஷயம், உங்கள் 5 பேர்த்துக்கு என்னால் உங்கள் 6 பேர்த்துக்கு என்னால் சாப்பாடு போட முடியுமான்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அவனுடைய தம்பி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவரு காப்பாற்றிட்டு இருக்காரு. தம்பிக்கு கல்யாணம் பண்ணுவதற்கு 10 லட்சம். இன்றைக்கு தம்பி மனைவி எங்கள் வீட்டுக்கார்ட்ட வாங்கின 1 லட்ச ரூபாய் எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில் இந்த ஜாதகருக்கு. அதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னவென்றால், சந்திரன் சுக்கிரன் 2வது குழந்தை சுக்கிரன். இந்த 1 இயராக பார்த்தீங்கன்னா 2வது குழந்தைக்கு இந்த சுக்கிர திசை ஸ்டார்ட் ஆன உடனே சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன் சனியோடு சேர்ந்து, அப்போ அந்த நீரிழிவுங்கிறது ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா? அப்போ 2வது குழந்தை 7ஆம் பாவம்,
2வது குழந்தைக்கு சுகர், டெய்லி இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்களாம். காலையிலயும் சாயங்காலமும் 2 நேரம் இன்சுலின் போடணுமா. ஊசி 1000 2 நேரம் ஊசி போடணுமா. அப்போ அந்த ஊசி வாங்க கூட எனக்கு காசு இல்ல. என் குழந்தைக்கு 2 நேரமும் நானு சுகருக்கு இன்சுலின் போட்டே ஆகணும். சுகர் ஊசி போடுற அளவுக்கு சுகர் 2வது குழந்தைக்கு. பாருங்க 2 வயசு குழந்தை. இது எனக்கு சாரி 2வது குழந்தை. அதற்கு மிஞ்சி போனா ஒரு 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த 2 குழந்தைய விட்டுட்டு மிச்ச 2 குழந்தைய கவர்மெண்ட் சொன்ன மாதிரி 3வது ஃபர்ஸ்ட் குழந்தையும் 3வது குழந்தையும் முதல்ல கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துங்க. நீங்க இந்த ஊர்ல இருக்காதீங்க. லக்னாதிபதி பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்து அவர் அவயோகி ஆகும் பொழுது, அது ராகு கேதுகள் காலசர்ப்பத்தோடு சம்பந்தப்படும் பொழுது, மீண்டும் சுக்கிரன் கேட்டை நட்சத்திரத்துல உட்கார்ந்து தசாபுத்தி நடத்தும் போது கேது திசை வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு அனுபவத்தையும் வறுமையையும் கஷ்டத்தையும் காட்டி விட்டது. கிளம்பு தம்பி, மறுபடியும் நீங்க ஹைதராபாத்தே போங்க. இவனுங்கெல்லாம் எவனும் பணம் தர மாட்டான். இங்க ஆள் வச்சு கேட்கும்போது சொந்த பந்தங்கள் சொல்றாங்க, நீங்க வந்து பஞ்சாயத்து பண்ணும் பொழுது போலீஸ்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் 5 லட்சம் 2 லட்சம் பணம் கொடுத்துட்றாரு அந்த ஆளு. எல்லாமே அவருக்கு ஃபேவரா தான் பேசுறாங்களே ஒழிஞ்சு இவருக்கு ஃபேவரா யாரும் பேசுறது இல்ல. அதனால கம்ப்ளைண்ட் குடுக்கலாமான்னு கேட்க வந்திருக்காரு. அத அப்பவே செஞ்சிருக்க வேண்டியது. இப்போ 1 வருஷம் கழிச்சு போய் ஹைதராபாத்ல கம்ப்ளைண்ட் குடுத்தா பிரச்சனையாகும். இவனுக்கு எதுக்கு இவ்ளோ காசு இவன் எப்படி சம்பாதிக்கிறான்னு போலீஸ்காரங்க கேட்பாங்கன்னு பயப்படுறாரு. மொத்தத்துல இந்த ஆள் பேசி 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 செயல் இழந்து 1 வருட காலம் செயல் இழந்து பாதி உடம்பாக ஆகி எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனாக சித்தரிக்கப்பட்டு மனைவியாலும் மற்ற உறவுகளாலும் ஒரு பஸ்ஸுக்கு வர்றதுக்கு கூட தம்பி 100 ரூபா கொடுத்து அனுப்பிச்சுட்டு எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த நேற்று வந்த ஜாதகம். அப்ப இந்த ஜாதகம் மேற்கொண்டு இப்ப வாழ்றதுக்கு உண்டான வழி, மீண்டும் அதே ஊருக்கு போங்க, கடன்காரங்க கிட்ட சொல்லுங்க. அந்த கடைய பூட்டி வச்சிருக்கிற கடை 2 கடை இருந்தாலும் அந்த கடைகளை மீண்டும் எடுத்து நடத்த முயற்சி பண்ணுங்க. காசு இல்ல அப்படின்னா போங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு அட்வான்ஸை வாங்கிட்டு ஏதாவது ஒரு கடைகள்ல வேலை செய்யுங்க. அந்த பணத்தை போனோடனே 10 ரூபாயை வாங்கி பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு அனுப்புங்க. அவர்கள் சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். குழந்தைகளை கொண்டு போய் உங்க தம்பிகளை ஸ்கூல்ல சேர்த்த சொல்லுங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. பூர்வீகத்துல இருந்தீங்கன்னா நீங்க சாகர தவிர வேற வழி இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு சூசைட் பண்ணிக்கலாமான்னு தான் இருக்கு மேம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்னை கொல்றதுக்கு ஆள் வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. வந்து இவனை தூக்கிடலான்னு சொல்லி கொல்றதுக்கு ஆள் வச்சு என் பொண்டாட்டி பிள்ளை மாதிரி எவனும் எதுவும் செய்ய மாட்டார்கள். நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லி. ஏன்னா சுக்கிரன் 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ஆகி 2, 6, 10 பொருளாதாரத்தை இண்டிகேட் பண்ணும்போது அந்த காசினுடைய தன்மையை மீண்டும் புரிய வைப்பதற்கான வாய்ப்புகள் அது கொடுக்கும். நீங்க கிளம்புங்க, மீண்டும் ஹைதராபாத் போங்க. அங்க போய் முதல்ல வேலைக்கு சேருங்க. அந்த கடையை ஓபன் பண்றதுக்கு பாருங்க. யாராவது ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் யாராவது ஒருத்தர் கேட்டிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க, அது மேல ஆர்வம் செலுத்தியிருப்பாங்க. அவங்கள போய் மறுபடியும் சந்திங்க. பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னாங்கன்னா பார்ட்னர்ஷிப் சேருங்க. ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் சேர்ந்து நான் பட்ட அவஸ்தை பத்தாதான்னு கேட்கிறாரு. தனிப்பட்ட முறையில செய்யறதுக்கு உங்ககிட்ட இப்ப பணம் இல்லை. கண்டிப்பா போங்க, யாராவது இருப்பாங்க, அவங்க பார்ட்னர்ஷிப் சேர்ந்து எடுத்து நடத்துங்க. மீண்டும் இந்த கடன்களை எல்லாம் 2029 சுயபுத்தி முடிவதற்குள் கட்டி முடிங்க. மீண்டும் அந்த கடவுள் பணத்தை கொடுப்பான். இனிமேல் கரெக்டா பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்துங்க. யோகாதிபதி சாரம் வாங்கின சுக்கிரன் கண்டிப்பாக உங்களை நன்மை செய்வாருங்கிறத சொல்லி அனுப்பிச்சுட்டு, ஆமா மேம், அங்க இன்னொருத்தர் அவர் வந்து சேட்டான், அவர் வந்து கேட்கிறாரு 2 பேரும் சேர்ந்து நடத்தலாம், அதுக்கான இன்வெஸ்ட் பண்றேன், 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுவோம், நீங்களும் சம்பாதிங்க, ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம், 2 கடையை வந்து ஏன் மூடி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாரு. உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்றேன், நீங்க நடத்துங்கன்னு சொல்றாரு. கடையை திறங்கங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆனா அவங்கள நம்பி போய் நாளைக்கு மறுபடியும் ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிறாரு. சார் முதல்ல போங்க சார், உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு சுக்கிரதசை உங்களை காப்பாத்துறது கூப்பிடுது, போங்க. இங்க உங்களுக்கு அது வேண்டாம், இந்த ஊரே வேண்டாம், நீங்க முதல்ல பிள்ளைகளை விட்டுட்டு கிளம்புங்க, உங்க அம்மா அப்பா தானே இருக்காங்க, கிளம்புங்க, அங்கிருந்து பணம் அனுப்புங்க. இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கானது, ஒவ்வொரு காலமும் உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லி அதற்குண்டான வழிபாட்டு முறைகளையும் சொல்லி அனுப்பப்பட்டது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.